இப்போ மார்க் ட்வைனோட இன்னொரு ஃபேமஸான ஒர்க் நம்ம பார்க்கலாம், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். ஸோ இது 1884ல் பப்ளிஷ் ஆகுது. இது எந்த பீரியட்ல செட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுவும் ப்ரீ சிவில் வார் பீரியட்ல தான். அண்ட் இது சோஷியல் ரியலிசம் கேட்டகரியில் வரும். ஸோ ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரில் ஒன்று தான். அண்ட் இது சட்டையர்னும் நம்ம சொல்லலாம். அண்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த மிசிசிப்பி ரிவர் அரவுண்ட் தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாம் சாயருமே இந்த மிசிசிப்பி ரிவர் அரவுண்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரியுமே அந்த டாம் சாயரோட கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும். ஸோ செட்டிங்கும் அதே ஏரியால தான் இருக்கும். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல தான் இந்த ஸ்டோரி வரும். யார் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஹக். ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாமே ஹக் சொல்ற மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ஹக் வந்து நமக்கு இந்த டாம் சாயரை ரிமைண்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஸ்டோரி எப்படி ஃபினிஷ் ஆச்சு அதை ரிமைண்ட் பண்ணுவார். அவர் சொல்லுவார், நான் வந்து டாமோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் இப்படி அட்வென்ச்சர்ஸ்லாம் மேக் பண்ணோம். அண்ட் கடைசியில் எங்களுக்கு ஒரு ட்ரெஷர் கிடச்சிது, $12,000 ஒர்த் ட்ரெஷர் கிடச்சிது. அந்த ஆளுக்கு 6,000 நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். அண்ட் நான் வந்து விடோ டாக்லஸ் அண்ட் மிஸ் வாட்சன் கூட நான் வாழ்ந்துட்டு வரேன். ஆனால் எனக்கு வந்து அந்த டிசிப்ளின்டு லைஃப் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதாவது எல்லாமே நீட்டாக வச்சுக்கணும், சண்டே ஆனால் சர்ச் போகணும். ஸோ இந்த மாதிரி அந்த டிசிப்ளின் லைஃப்லாம் ஹக்குக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ அதனால நான் வந்து போகணும் அந்த இடத்த விட்டு நான் சொன்னேன். பட் டாம் வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணா. என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணான்னா, அவன்கிட்ட கேங் ஆஃப் ராபர்ஸ் அப்படின்னு கேங் இருக்காங்க. ஸோ அந்த கேங்ல வந்து நீயும் சேரணும் அப்படின்னா, இப்படி ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலியில நீ இருந்தால் தான் அது முடியும். ஸோ நீ இங்கே இரு அப்படின்னு அவன் சொன்னான். அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹக் வந்து ஓரளவு அந்த டாக்லஸ் அண்ட் வாட்சன் ஃபேமிலியில கொஞ்சம் வந்து அடாப்ட் ஆயிக்குவான். ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹக்கோட அப்பான்னு சொல்லிட்டு பேப் அப்படின்றவர் திடீர்னு வந்துருவாரு. அவர் வந்து பயங்கர ஆல்கஹாலிக் டூ. வந்து என்ன பண்ணுவாரு, அமௌண்ட் வேணும், நீ ட்ரெஷர்லாம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுல இருந்து எனக்கு காசு கொடுன்னு சொல்லி இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. அண்ட் இந்த டாக்லஸும் அங்க ஒரு லோக்கல் ஜட்ஜ் தாட்சர்னு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படியாவது இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நம்ம தானே இவ்வளவு நாள் அவனை அடாப்ட் பண்ணி வளர்க்குறோம், அதனால நம்ம கூடயே இருக்கிற மாதிரி கஸ்டடி நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஒரு கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த லோக்கல் தாட்சரும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. பட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா, ஹக்கோட அப்பா உண்மையான அப்பா இருக்கிறப்போ அவர் கூட தான் ஹக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக்கு இப்படி பண்ணிட்டு இருப்பான். இதுக்கிடையில என்ன ஆகும்னா, பேப் ஒரு நாள் சொந்த பையனையே கிட்னாப் பண்ணிடுவாரு. கிட்னாப் பண்ணி ஒரு ஒரு கேபின், ஒரு ஐசோலேட்டட் கேபின்ல அவனை வச்சிருவாரு. வச்சு கொஞ்சம் அவனை டார்ச்சர் பண்ணுவாரு, அமௌண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், ஒரு பிக் இருக்கும், அதோட பிளட்டை எடுத்து அங்கெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அவனோட டெத்தை அவனே ஃபேக் பண்ணிட்டு அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துருவான். எஸ்கேப் ஆகி எங்க போவான்னா, ஜாக்சன் ஐலாண்டுக்கு ஓடி போயிடுவான். ஆல்ரெடி டாம் சாயர்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஜாக்சன் ஐலாண்டுக்கு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐலாண்ட் வந்து இவனுக்கு ரொம்ப பரிச்சயமான ஐலாண்ட் தான். ஸோ அங்கே போய் இவன் தனியா வந்துட்டு இருந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஐலாண்ட்ல அவன் ஒரு ஆளை பார்ப்பான். யாருன்னா ஜிம். ஜிம் யாரு அப்படின்னா ஒரு ரன்னவே ஸ்லேவ். மிஸ் வாட்சன் கிட்ட தான் அவன் ஸ்லேவ் ஆயிருப்பான். அங்கிருந்து அவன் தப்பிச்சு ஓடி வந்துருவான். ஏன் அப்படின்னா, வாட்சன் வந்து ஜிம்மை வேற ஒரு ஓனருக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதனால ஐயோ இன்னும் வேற ஒருத்தருக்கு வித்தா நம்ம லைஃப் ரொம்ப பயங்கர மோசமாயிரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருப்பான். ஸோ இந்த ஐலாண்டுக்கு வர்றப்பதான் ஹக்கையும் மீட் பண்ணுவான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகும். உன்னை ஹக் என்ன பண்ணுவான், ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு ஊருக்குள்ள போவான். அப்பதான் அவனுக்கு தெரியும், இந்த ஜிம் வந்து ஆக்சுவலி ரன்னவே ஸ்லேவ் இல்லையா, அதனால நிறைய பேர் அவனை தேடிட்டு இருப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு இவ்வளவு பரிசு அப்படின்னு ரிவார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருப்பாங்க. இது வந்து அவனுக்கு தெரிய வந்துடும். உடனே அவன் என்ன நினைப்பான், அப்போ நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, இங்க இருந்து நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம், ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ராஃப்ட் எடுத்துட்டு கிளம்புவாங்க. இப்போ போயிட்டு இருக்கிற வழியில என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஃபாகா இருக்கும். அதனால அவங்களுக்கு ரூட் வந்து தெரியாது. உடனே வழி தவறிடுவாங்க. தவறி எங்க போறது, திரும்ப வந்து வந்த வழிக்கே போகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். வழியும் தெரியல. அதனால இந்த ரிவர் எப்படி எந்த டைரக்ஷன்ல போதோ அந்த டைரக்ஷன்ல நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், ஒரு ஸ்டீம் போட் ஒன்று வரும். அதுல இந்த ராஃப்ட் மோதிரும். மோதி என்ன ஆகும், ஆளுக்கு ஒரு பக்கமா வழி தவறி போயிருவாங்க. ஜிம் ஒரு பக்கம், ஹக் ஒரு பக்கம், அப்படி போயிருவாங்க. அதுல ஹக் வந்து போய் ஒரு இடத்துல விழுந்துருவான். அங்க இருந்து யார் எடுத்துட்டு போவான்னா, ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, கிராஞ்சர் ஃபோர்ட்ஸ் அப்படின்றவங்க அவனை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க யாரு அப்படின்னா, அவங்களுக்கும் இன்னொரு ஒரு குரூப் ஷெப்பர்ட் சன்ஸ் அப்படின்னு, இந்த 2 குரூப்புக்கும்
பரம்பரையா சண்டை நடந்துட்டே இருக்கும். அந்த சண்டை இன்னும் அதிகப்படுத்துற விதமா அந்த ஷெப்பர்ட் சன்ஸ்ல இருந்து ஒரு பையனும் கிராஞ்சர் ஃபோர்ட்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணும் ரீசெண்டா ஓடி போயிருப்பாங்க. இது வந்து 2 குரூப்புக்கும் பெரிய ஒரு கலாமிட்டி ஏற்படுத்தும். அவங்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சுட்டு நெறைய பேரு செத்தெல்லாம் போயிருப்பாங்க அந்த சண்டையில. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஹக்குக்கு வந்து அங்க இருக்கிறதுக்கே பயமா இருக்கும். நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும்னு நெனைக்கும்போது, அவன வந்து கேள்விப்படுவான். ஜிம் வந்து இந்த ராஃப்ட்ட ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அவன் கேள்விப்படுவான். சரி அவன் கூடயே போய் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆயி ஜிம்ம பார்க்கறதுக்கு வந்துருவான். 2 பேரும் திரும்ப சேர்ந்து கிளம்புவாங்க. நம்ம வேற இடத்துக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. போற வழியில என்ன ஆகும், ஒரு 2 கான் மென் பார்ப்பாங்க. த கிங் அண்ட் த டியூக். தன்னைத்தானே அவங்க கிங், டியூக் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஒயிட் மென். அவங்க வந்து கான் மென் என்னன்னா, எப்பயுமே எல்லாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற மாதிரியான மனுஷங்க. ஸோ இப்ப 4 பேருமா சேர்ந்து ஒண்ணா போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போது பக்கத்துல ஒரு ஒரு டவுன், ஒரு வில்லேஜ்க்கு அவங்க போயிருவாங்க. அங்க என்ன நியூஸ் இருக்கும் அப்படின்னா, பீட்டர் வில்க்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இறந்திருப்பாரு. அவருக்கு நெறைய சொத்து இருக்கும். ஸோ அந்த வில்லேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீட்டர் வில்க்ஸ்க்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அந்த 2 பிரதர்ஸும் வந்து அவங்க கிட்ட இந்த சொத்த ஒப்படைச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு டாக் போயிட்டு இருக்கும். அது வந்து இவங்களுக்கு தெரிய வந்துரும். உடனே இந்த 2 கான்மேன் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து பிரதர்ஸ் மாதிரி டிஸ்கைஸ் ஆயிட்டு ஊருக்குள்ள வருவாங்க. நாங்க தான் பீட்டர் வில்கிஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹக்கையும் ஜிம்மையுமே கூட கூட்டிட்டு வந்துப்பாங்க. ஸோ எல்லாருமே நம்பிருவாங்க. ஏன்னா யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த பிரதர்ஸ. ஸோ ஓகே இவங்க தான் உண்மையான பிரதர்ஸ் போல அப்படின்னு நம்பி கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. அதுல இந்த பீட்டர் வில்கிஸ்க்கு 3 நீஸ் இருப்பாங்க. அவங்க 3 பேரும் ரொம்ப நல்ல டைப்பா, ரொம்ப பாசமா நடந்துக்குவாங்க. முக்கியமா ஹக்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹக்குக்கு வந்து ச்சே இவங்கள நம்ம இப்படி ஏமாத்துறோமே அப்படின்னு அவனுக்கு மனசே கேட்காது. சரி இவனுங்க 2 பேரும் பொய் சொல்லி தான் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஆனா அதே டைம்ல அவங்களுக்கு இந்த சொத்த பிரிச்சு குடுக்குறதுக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் இருக்கும். அத வந்து அவன் என்ன பண்ணுவான், அந்த பீட்டர் வில்கிஸ் காஃபின்குள்ளேயே ஒளிச்சு வச்சுப்பான். இவன் உண்மைய சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம் உண்மையான பிரதர்ஸ் வந்துருவாங்க. வந்து நாங்க தான் உண்மையான பிரதர்ஸ் அப்படின்ட்டு அவங்க நிரூபிச்சிருவாங்க. உடனே என்ன ஆகும், இந்த 2 கான்மென்னும் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும். எல்லாருமே சேர்ந்து துரத்துவாங்க. ஸோ அந்த டைம்ல ஹக்கும் ஜிம்மும் என்ன பண்ணுவாங்க, சரி அவனுங்க மாட்டிக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் அவனுங்கள இங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ராஃப்ட் எடுத்துட்டு கிளம்புவாங்க. கிளம்புற நேரம் அந்த கிங்கும் டியூக்குமே ஓடி வந்து திரும்ப அவங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ திரும்ப அவனுங்களோட சேர்ந்தே நம்ம போக வேண்டியது இருக்கேன்னு ஜிம்முக்கும் ஹக்குக்கும் பிடிக்கவே செய்யாது. பட் அவங்க 2 பேருக்கும் ஹக் வந்து நம்மள காட்டி குடுக்க ட்ரை பண்ணா அப்படின்றது தெரிஞ்சிரும். உடனே கோவத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த ஜிம் இருக்கான்ல, அவன் ஒரு ரன்அவே ஸ்லேவ்ல. ஸோ அவன வந்து புடிச்சு ஒரு லோக்கல் ஃபார்மர், அவர் பேரு சைலஸ் பிலிப்ஸ் அப்படின்னு அவர்கிட்ட குடுத்துருவாங்க. இந்தாங்க இவன புடிச்சு குடுத்தா ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்தாங்க அப்படின்னு சொல்லி புடிச்சு குடுத்துருவாங்க. இது வந்து ஹக்குக்கு தெரியாது. அவன்கிட்ட அதுக்கப்புறமா என்ன அந்த டியூக்ன்றவன் வந்து சொல்லிருவான். ஜிம்ம வந்து நாங்க இப்படி சைலஸ் பிலிப்ஸ்ன்ற ஃபார்மர்ட்ட புடிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிருவான். சரின்னு ஹக் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அந்த பிலிப்ஸ பாக்குறதுக்காக அவனோட ஃபார்முக்கு வருவான். வந்தபோது பார்த்தா அங்க வந்து சாலின்றவங்களும் சைலஸ்ன்றவரும் இருப்பாரு. 2 பேரும் ஹக்க பார்த்துட்டு வா வா உனக்காக தான் நாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் நீ வராம எங்க போன அப்படிலாம் பேசுவாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் என்னன்னா இந்த சாலியும் சைலஸும் டாமோட ரிலேட்டிவ்ஸ், டாமோட அங்கிள் அண்ட் ஆண்ட். உடனே அவன் என்ன பண்ணிடுவான், ஓகே நம்மள வந்து டாம்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க போல, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு அவன் டாம்னே தன்னை சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கொஞ்ச நாள்லயே என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையான டாம் வந்து அந்த ஊருக்கு வெக்கேஷனுக்கு வருவான். ஓகே இந்த அங்கிள் ஆண்ட பாக்குறதுக்கு. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஹக் வேகமா போய் டாம மீட் பண்ணி, இந்த சிச்சுவேஷன் இப்படிதான், நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது ஜிம்ம ரிலீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே டாம் என்ன பண்ணுவான், சித் அவனுடைய ஹாஃப் பிரதர் சித் கூட தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். டாம் ஞாபகம் இருக்கா? சோ அவன் வந்து சித் மாதிரி தன்னை டிஸ்கைஸ் பண்ணிக்குவான். சோ இப்போ ஹக் வந்து டாம் மாதிரி ஆக்ட் பண்றான், டாம் வந்து சித் மாதிரி ஆக்ட் பண்றான். ஓகே சோ சாலி அண்ட் சைலஸ் வீட்ல இருப்பாங்க. 2 பேரும் நிறைய பிளான் பண்ணுவாங்க. டாம் எல்லாம் நிறைய அன்இமேஜினபிள் பிளான்ஸ் எல்லாம் பண்ணி ஜிம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒரு வழியா அவனை அங்க இருந்து லிபரேட் பண்ணிருவாங்க. லிபரேட் பண்ணி எல்லாரும் துரத்துவாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஓடும் போது என்ன பண்ணுவாங்க, அதுல ஒருத்தன் சுட்டுருவான். அது வந்து டாம் கால்ல பட்டுரும். பட்டு அவனுக்கு பயங்கரமா ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிரும். உடனே அவனை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, இவன் ஹக் என்ன சொல்வான்னா, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்.
அப்படின்னு சொல்லுவான். உன்னை ஜிம் வந்து நான் பாத்துக்கிறேன் இவனை, நீ போய் டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஜிம்மை இப்ப வந்து அவங்க பிடிச்சாங்கன்னா ஜிம்மை வந்து திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க ஸ்லேவா. பட் அவன் அதையுமே பொருட்படுத்தாம நான் டாம் கூட இங்க வெயிட் பண்றேன், நீ போய் டாக்டரை கூட்டிட்டு வான்னு அவன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடாம அவன் வர வரைக்கும் டாக்டர் கூட்டிட்டு வர வரைக்கும் ஜிம் டாம் கூடவே இருந்து அவனை பாத்துக்குவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபெல்ப்ஸ் ஃபார்முக்கே திரும்ப கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அங்க வச்சு டாமை ட்ரீட் பண்ணுவாங்க. டாமு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் டாம் வந்து என்ன சொல்லுவான், ஜிம்மை வந்து திரும்ப ஸ்லேவா புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ டாம் வந்து கொஞ்சம் நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, மிஸ் வாட்சன் வந்து ஒரு வில் எழுதி வச்சிருக்காங்க, உயில் எழுதி வச்சிருக்காங்க. நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜிம்மை வந்து ஃப்ரீ பண்ணிடணும், அவனை ஸ்லேவா யாரும் வச்சுக்க கூடாதுன்னு உயில் எழுதி வச்சிருக்காங்க. பட் இப்போ அந்த வாட்சன் இறந்து 2 மாசம் ஆகுது. ஸோ அந்த வில் படி இப்போ ஜிம் வந்து ஃப்ரீ தான், அவனை யாருமே கேப்டிவா பிடிச்சி வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ஜிம்மும் பயங்கர ஹாப்பி ஆயிடுவான், அவனும் ஃப்ரீ ஆயிடுவான். அப்புறம் தான் ஜிம் வந்து அவன் பங்குக்கு அவன் ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுவான். என்னன்னா ஹக்கு கிட்ட சொல்லுவான், நீ வந்து உங்க அப்பா பேப்ப நினைச்சு இனிமேல பயப்படாத, ஏன்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவான். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போதுதான் அவங்க ராஃப்ட்ல வரும்போது ஒரு ஸ்டீம் போட் மேல மோதுவாங்க தெரியுமா, மோதி ஹக்கு ஒரு சைடு போயிடுவான். இந்த ஜிம் வந்து அந்த போட்ல ஏறிடுவான். அந்த போட்ல பாக்குற போது பார்த்தா அங்க வந்து அவங்க அப்பாவோட டெட் பாடியை அவன் பார்த்திருப்பான் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே ஹக்குக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அண்ட் ஹக் வந்து அந்த $6,000 ட்ரெஷரா 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்கல்ல டாமும் ஹக்கும், அந்த $6,000 ரொம்ப சேஃபா அந்த ஜட்ஜ் தாட்சர் கிட்ட இருக்கும். ஸோ அது உனக்கு தான், அதை நீ எப்படி வேணாலும் செலவழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். சரி, திரும்ப நம்ம ஊருக்கு போனோம்னா நம்மள வேற யாராவது திரும்ப அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த $6,000 வச்சுட்டு நம்ம வெஸ்ட் சைட் டிராவல் பண்ணி போய் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவான். அதோட ஹக்கிள்பெரி ஃபின் ஸ்டோரி முடியுது. இதோட தீம்ஸ், மேஜரான தீம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம்காக எப்படி வந்து போராடுறாங்க, பிளஸ் ஜிம்ன்றவன் ஸ்லேவா இருப்பான், அந்த ஃப்ரீடம் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு போராடுவான். இன்னொரு பக்கம் ஹக் வந்து அவனுக்கு இந்த டிசிப்ளின் லைஃப்ல இருந்து எப்படியாவது ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் போராடுவான். ஸோ ஃப்ரீடம் நீங்க இங்க மெயினான தீம் பார்க்கலாம். இன்னொன்னு ரேஷியல் இன்ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் நேச்சர் வெர்சஸ் சிவிலைசேஷன். ஸோ இது எல்லாமே ஹக்கிள்பெரி ஃபின்னோட மேஜர் தீம்ஸா நீங்க பார்க்கலாம்.